இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழ்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப டேஸ்டியா சுண்டல் குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாயில 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆனதுமே 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. தக்காளி வந்துட்டு ஒரு 50% வெந்தாலே போதும். இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் கிரைண்டரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதை எடுத்து சைடில் வச்சுட்டு ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஊற வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம். இது ஒரு நைட் ஃபுல்லாக ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அதோட 300 ml அளவுக்கு தண்ணி. இப்போது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே விடுங்க. போதும். இப்போ பாருங்கள் விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் சுண்டல் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரைச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய சுண்டல் குழம்பு ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.